ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒண்ணுமே பார்க்க போறதில்ல. சும்மா ஆல்வி அசிஸ்டன்ட்ல என்ன பண்ணலாம், எப்படி போய் எழுதலாம் அப்படின்னு சொல்ல போறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கும் சொன்னா நீங்களும் அதில் யூஸ் ஆவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு, அவ்வளோதான். என்னது அப்படின்னா, ஒரு மைண்ட் செட் தான். நமக்கு வந்து ஆல்பிஐ அசிஸ்டன்ட் வந்து நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ஆல்பிஐ அசிஸ்டன்ட் வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி, ஓகேவா? நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ வந்து நான் போய்க்கிட்டே இருக்கோம். இப்போ இங்க திண்டுக்கல்ல இருந்து சென்னை வரோம்னா, திருச்சி வந்து ஒரு ஸ்டாப்பிங். அதுக்காக திருச்சியில இறங்கிட்டா நம்மளால சென்னைக்கு போக முடியாது. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராசஸ மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான பலன் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வடிவத்துல உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. மைண்ட் செட் தான் நமக்கு. அதனால நாளைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? போயி அத ஜாலியா எழுதலாம். மார்க் போடுறப்போ ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த டென்ஷன் கூட இல்லாம ஜாலியா போய் எழுதிட்டு வரீங்க டெஸ்ட்ட. நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வரப்ப 100% வந்து எஃபோர்ட் போட்ட சந்தோஷம் இருந்தா போதும். 100% நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தா போதும் நமக்கு. அவன் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிருவேன். அந்த நெனப்பெல்லாம் வந்து செகண்டரி. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் நமக்கு. நான் எஃபோர்ட் போட்டு படிச்சதுக்கண்டா, எனக்கு வந்து மார்க் வந்துரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் வந்து 80 வரும் அப்படின்னு நினைச்சு போய் அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னா 80 வரணும். 90 வரணும்னு நினைச்சேன்னா 90 வரணும். நான் வந்து படிக்கவே இல்ல. 60 தான் வரும்னு எனக்கே தெரியும். நான் 90 நினைச்சேன்னா அது நடக்காது. ஆனா இப்படி இருக்க 80 படிச்சதுக்கே 80 வரும் அப்படின்னு நினைச்சு 80 வரணும். அதுதான் வந்து நமக்கான ஒரு இது. மத்தபடி நீங்க வந்து எதையுமே போட்டு உதை பண்ணிக்காதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. ஜாலியா எழுதுங்க. இன்னும் என்ன சொல்றது, நம்ம மார்க் டெஸ்ட்ல போடுற அளவுக்கு கூட நீங்க வந்து அங்க போய் கஷ்டப்படணும்னு இல்ல. அதுவும் இல்லாம கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னென்னன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆ ஃபர்ஸ்ட் வந்து எதுல ஓப்பன் ஆகும்னு தெரியல. நம்ம வந்து ரீசனிங்ல வந்து போவோம். ரீசனிங்ல என்ன பண்ணணும்? ரீசனிங்ல 35 கொஸ்டின் போடணும். ஏன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக் வரும். அத மட்டும் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. பட் 35 கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ரீசனிங்ல பெர்சன்டைல் கூட்டியிருக்காங்க. நான் வந்து அன்னைக்கு ஒரு மார்க் போடுறேன். மார்க்ல வந்து 29ஓ 32ஓ ஏதோ ஒரு மார்க் வருது. பட் பெர்சன்டைல் பார்த்தீங்கன்னா 60% தான் வந்திருக்கு. 60% தான் வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ரீசனிங்ல 35க்கு 35 அடிச்சிருங்க. குவான்ஸ்ல கூட 30 போடுங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா குவான்ஸ்ல என்னை கேட்டா போடக்கூடாது. குவான்ஸ்லயே 35 தான் போடணும். பட் ரீசனிங் வந்து அது இன்னெவிட்டபிள். அத நம்ம மாத்தவே முடியாது. 35க்கு 35 அடிக்கணும். 33 பிளஸ் எய்ம் வச்சுக்கோங்க. எவ்வளவோ இந்த சைடுல வந்து கலர் பேனால எழுதி வச்சுக்குவோம். 33 பிளஸ் எய்ம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து குவான்ட்ஸ். இதுல வந்து என்னென்ன இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து டைரக்ஷன் சென்ஸ்ல கவனமா இருக்கணும். சவுத் வெஸ்ட்டா, நார்த் வெஸ்ட்டான்றத ஒழுங்கா பார்த்து போடுங்க. அதே மாரி ஆல்ஃபா நியூமெரிக்ல எல்லாமே கரெக்ட்டா ஆல்ஃபா நியூமெரிக்கும் வந்து கரெக்ட்டா போட்டுருங்க. அது 1, 2 மிஸ்டேக் ஆனாலும் தப்பு தப்பு தான். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. முக்கியமா 3வது வந்து பசில். பசில் நம்ம ஆளு வந்து சால்வ் பண்ணிடுவான். இப்ப 7 சீட்டிங் பசில் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அவங்க கீழ இருந்து தேர்ட் கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருந்து தேர்ட் போட்டு எடுத்து எழுதுவோம். அப்படி பண்ணிறாதீங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒழுங்கா பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் போட்டு வாங்க. ரீசனிங்க்கு இவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பெருசா போட்டு பார்க்கணுன்றது இல்ல. அடுத்து நம்ம செக்ஷன் குவான்ட்ஸ். என்னடா குவான்ட்ஸ்னா அப்படின்னா, குவான்ட்ஸ்லயே 35க்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இதுல ஆர்பிஐல வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸி லெவல்ல இருக்கும். இங்கிலீஷ் ஈஸி லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு 5 கொஸ்டின்ஸ் 3ல வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இடியம்ஸ்ல வரலாம். ஃப்ரேசல் வெர்பு, அப்புறம் இதுவும் இல்லாம அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, கிளாஸஸ், ஃப்ரேசல் கிளாஸ் இதெல்லாம் வச்சு வரலாம். அதனால இதெல்லாம் வந்து நமக்கு 100% மார்க் வருமான்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சா வரும், தெரியலைன்னா இல்லதான். ஒகாப்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில வரும். ஸோ இதுல 5 கொஸ்டின் நம்ம கண்டிப்பா விடுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் 95 நம்ம கன்ஃபார்மா அட்டன் பண்ணியிருக்கணும் எல்லாத்துலயும் சேர்த்து. அப்போ இதுல வந்து 25 போட்டிருக்கணும். அப்போ இங்க 35யும் நம்ம அட்டன் பண்ணியிருந்தா தான் இங்க வந்து இந்த 5 விட்டு கொடுக்க முடியும் நம்மளால. இல்லைன்னா டோட்டல் கட் ஆஃப் குறையும். ஓகேவா? டோட்டல் கட் ஆஃப்
தொலைஞ்சு போயிரும். குவான்ட்ஸ்ல வந்து குவான்ட்ஸ்ல நான் திரும்ப சொல்றேன் 35 போடணும் தான். ஆனா நான் இப்ப தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல எனக்கு வந்து 35 நான் வந்து மார்க்ல போட மாட்டேன். 35 போடுற ஸ்பீடு வந்து எனக்கு இல்ல. ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு 10% டவுட் இருந்தா கூட நீங்க வந்து ஃபுல்லா போடாதீங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே போங்க. பூஸ்டர்ஸ், டிஐ அதுக்கப்புறமா அரித்மெட்டிக் இந்த ஆர்டர்ல போங்க. அப்படி இல்ல நான் மார்க்ல எல்லாம் 35 போட்டுருவேன். 1, 2 தப்பாக தான் செய்யும். பட் நான் 35 அடிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க ஆர்டரா போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே ஆர்டரா போங்க. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி போங்க. ஏன்னா திரும்ப சொல்றேன், இங்க வந்து நம்ம போய் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து பெரிய ஆளு, நான் ஆர்டரா தான் போவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு தேவை என்னது? மார்க்கு. மார்க் வாங்கி வேலையில போய் உட்காரணும். மார்க் வாங்க என்ன வழி? அத மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? பூஸ்டர்ஸ் எல்லாம் போடுங்க. அடுத்து டிஐ போடுங்க. அதுக்கப்புறம் இருக்க டைம்ல வந்து மிச்சம் எல்லா அரித்மெட்டிக்கும் போடுங்க. 35யும் போட்டுட்டு கூட வாங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த ஆர்டர்ல போங்க. இல்ல நான் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க இந்த ஆர்டர்ல போங்க. அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, குவான்ட்ஸ்க்கு இவ்வளவுதான். குவான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெருசா இல்ல. ரீசனிங்ல சொன்ன மாரி கீழ போட்டுட்டு மேல எடுத்து எழுதுறதும் வந்து இது பண்ணிக்கோங்க. பார்த்து எழுதிக்கோங்க. குவான்ட்ஸ்க்கு அவ்வளவுதான். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 பாயிண்ட்ட நம்ம விடுற மாரி தான் இருக்கும். மிச்சம் இருக்க இங்கிலீஷ்ல வந்து வாசிச்சு பார்த்தேன். எனக்கு தப்பா வரும்ன்னு தோணுச்சு அப்படின்னு போடாதீங்க. 100% ஷூரா தெரிஞ்சா போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 80% அப்படின்னா போடுங்க. இல்ல எனக்கு சும்மா ஒண்ணுமே தெரியாதது. நான் சும்மா போடுறேன் அப்படின்னா, அந்த மாரி ஆப்ஷன்ஸ வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸையும் ஸ்கிப் பண்ணிருங்க. போடாதீங்க. அவ்வளோதான் கைஸ் இங்கிலீஷ்க்கு. இந்த 3 தப்ப மட்டும் பண்ணாதீங்க. அந்த தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னன்னா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட ஜெராக்ஸு, ஹால் டிக்கெட்டு, பென்னு, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப், ஜெராக்ஸ், ஹால் டிக்கெட், ஃபோட்டோஸ் மறந்துட்டேன் பாருங்க. ஃபோட்டோஸ்ல வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ்க்கு மேல எடுத்துக்கோங்க. 4+ எடுத்து வச்சுக்கோங்க. 2 தான் கேட்பாங்க. பட் இன்கேஸ் ஏதாச்சும் ஒண்ணு ஆயி 4 கேட்டாங்கன்னா வாய்ப்பு இல்ல நமக்கு. அதனால நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஒரு 2 ப்ரூஃபாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் மஸ்ட்டு. அது இல்லாம இன்னொரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்க வேற எதையுமே யோசிக்காம ஜாலியா எழுதிட்டு வாங்க. நீங்க வந்து நாளைக்கு வந்து ஃபீலிங்ஸ்க்கு எதுவுமே இல்ல. நம்ம இத்தன நாள் மார்க் போட்டோம்ல, அந்த அளவுக்கு கூட ஃபீல் பண்ணாம ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க. நமக்கு வந்து இன்னும் 4, 5 எக்ஸாம் இருக்கு இந்த வருஷத்திலேயே பார்த்துக்கலாம். கடைசி அட்டெம்ப்ட் இதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா எழுதுங்க. மத்தவங்கலாம் ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க. என்னைய கேட்டா அவங்களுமே ஃபீல் பண்ணாம எழுதுங்க. ஜாலியா எழுதுங்க. அப்பதான் வந்து இன்னும் ஒரு 4, 5 அட்டெம்ப்ட் சேர்த்து குடுக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, அட்டெம்ப்ட் குறைஞ்சு போயிரும். அதனால ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். எதுவா இருந்தாலும் அடுத்து பார்ப்போம். பை.